காலை வணக்கத்தோட இன்னைக்கு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு பார்க்க போற பாடம் வந்து புவியியல். புவியியல் இது வந்து தமிழ் பட்டாளம். நான் சரவணன். இங்க வந்து இன்னைக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன், முன்னாடியே என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னோம்னா, அந்த குரூப் 4 கால்ஃபருக்கு முன்னாடியே குரூப் 1 அதுக்காக வேண்டி ஒரு 5 டெஸ்ட், அதாவது 200 ஜிஎஸ் கொஸ்டின் அது ஸ்டார்ட் பண்ணி எல்லா பேரையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் இப்போ அது கால்ஃபர் பண்றதுக்கு முன்னாடியே நான் 2 பாடத்தை கிளியர் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். ஜாகிரபி வந்து மோஸ்ட் டிசைடிங் ஃபேக்டர் எப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், இந்த 2 இருந்துச்சுன்னா போதும். பொதுவாகவே எல்லா பாடம் ஒரு பாடமுமே, அதாவது 1வது யூனிட்ல இருந்து நான் ஜிஎஸை பற்றி பேசுகிறேன், தமிழை பற்றி பேசலை, தமிழை பற்றி தமிழில் பேசுகிறேன். இது 1 to 10 யூனிட் வரைக்குமே எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அது மேக்ஸ் 25 மார்க்குனா, ஜாகிரபி 8 9 மார்க் கேட்குறாங்கன்னா, எக்கனாமிக்ஸ் 8 கேட்குறாங்கன்னா, இது எதையும் மிஸ் பண்ணாலுமே உங்களோட ஸ்கோரிங் கம்மியாயிட்டே போகும். இதுல எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. கரண்ட் அஃபேர்ஸ் கூட ஒருவேளை குரூப் 4ல 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் கேட்கலாம். ஆனா கரண்ட் ரிலவெண்டா தான் சப்ஜெக்டே கேட்பாங்க. அப்போ கல்ச்சரை விட முடியாது, ஐஎன்எம்மும் விட முடியாது, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தை விட முடியாது, எதையுமே விட முடியாது. ஸோ தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், எக்கனாமிக்ஸ் சேர்ந்தது, புவியியல் சேர்ந்தது தான் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம். ஸோ நம்ம மானுட புவியியல் நமக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பாடங்களையுமே நம்ம கவனம் செலுத்தி பார்க்க வேண்டியிருக்கு. அதனால நம்ம இதையே வந்து கொஞ்சம் அசால்ட்டா விட்டுருவீங்க அப்படின்றதுக்காக தான் பரீட்சை தொடங்குறதுக்கு முன்னாடியே, அதாவது கால்ஃபர் தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த 2 பாடத்தையும் முடிக்கணும்னு நினைச்சேன். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். இன்னைக்கு பார்க்க போற பாடம் வந்து வேளாண்மை முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த பாடம் புவி அமைவிடத்திலிருந்து, இயற்கை அமைவுகளிலிருந்து, பருவமழை பொழிவு அப்படிங்கிற பாடத்திலிருந்து நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க பேட்டர்ன் மாதிரி தான் இங்கே கிளாஸில் நடத்தினேன். அதை வந்து எப்படியா இருந்தாலும் நான் வந்து போட்டுருவேன். அதை வீடியோ பண்ணி போட்டுருவேன். காரணம், இங்கேருந்து படிச்சுட்டு வேலைக்கு போயிருக்கவங்க, அடுத்து படிக்க முடியாத நிலைமையில் இருக்கக்கூடியவங்க, எதுக்காக அதை சொல்கிறோம் அப்படின்னம்னா, இங்கே ஒரு நல்ல படிக்கிற பொண்ணு தான், ஒரு ஸ்டூடெண்ட், என்னோட ஸ்டூடெண்ட்டு. அவங்களுக்கு நம்ம எவ்வளவு சொல்லியும் அவங்க வந்து கேட்க மாட்டேன்ட்டாங்க. அது குரூப் 2 மெயின்ஸ் எழுதுனாங்க, அது எல்லா எக்ஸாமுமே எழுதுனாங்க. சொல்லப்போனால் எஸ்ஐ எக்ஸாமில் கூட ட்ரைனிங்கில் இருந்துக்கிட்டே வந்து 57 மார்க்கு எடுத்திருந்தாங்க. அவங்க வீட்டில் எவ்வளவோ சொல்லியும் நம்ம கேட்கல. அடுத்து வெயிட் பண்ணி படிக்க வைங்க. அது பொண்ணு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு. அவங்களுக்கெல்லாம் இது மிகவும் யூஸ் ஆகும். எங்கே வேலைக்கு போனாலும் உங்களோட கேரியரை டவுன் பண்ணாதீங்க. எந்த வேலையும் நான் டவுன் சொல்லலை. எந்த வேலைக்கு போனாலும் அதை அப்படியே நிப்பாட்டிடாதீங்க. நல்ல திறமையுள்ள குழந்தைகள் கூட நிறைய வாய்ப்புகள் இழந்துடுறாங்க. அதனால அவங்களுக்காகவும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்காகவும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் பயணத்தில் இது வந்து ஷார்ட் பீரியட் கிடையாது. குறுகிய காலத்தில் முடிச்சிடுறது கிடையாது. ஒரே பாடத்தில் ஒரே ஒரு 6 மாதம் படிச்சுட்டு வேலை கிடைச்சிட்டு அப்படியே செட்டில் ஆயிடலாம் அப்படிலாம் கிடையாது. குரூப் 4 வந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து குரூப் 2 வருவீங்க. குரூப் 2ல் படிச்சுட்டு அப்படியே குரூப் 1 போகணும்னு நினைப்பீங்க. எல்லாத்துக்குமே வந்து அடிப்படை வந்து அந்த கல்வி தான். தொடர்ச்சியாக படிங்க. உங்களோட இந்த படிப்புக்கு பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் என்ன டெய்லியும் ஒரு இந்த இதை பற்றி பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லினா, அந்த படிப்பை பாதிக்கக்கூடிய காரணிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையே அவாய்ட் பண்ணிடுங்க. எதையாவது, அதாவது உங்களோட எனர்ஜியை தேவைப்படக்கூடியதுக்கு மட்டும் செலவழிங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலை இப்போதைக்கு உங்களுக்கு எதுனா படிப்பு தான். அந்த படிப்பில் பாருங்க. அதுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய எல்லா பேரையும் மறந்துடுங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. 2வது, அவங்க யாரெல்லாம் அவங்கள பாராட்டுறாங்களோ அவங்கள கூட விட்டு தள்ளுங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, நீங்கள் ஏதாவது தேடி ஓடி இருக்கலாம், ஏமாற்றங்கள் அடைஞ்சிருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம், என்னமாவது ஒரு விஷயம். அது அவங்கள நினச்சிக்கிட்டே படிங்க. உங்களோட அந்த விஜய் கூட சொல்கிறாரு இல்லையா, உங்களை யாரெல்லாம் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு டெய்லியும் வந்து ஒரு ஸ்பிரிட்டாக காலையில் எந்திரிச்சோடனே ஒரு அழகா நான் இன்னைக்கு வந்து இந்த வேலைகள்லாம் முடிச்சிருவேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பாடத்துக்கு போயிடலாம். நான் டெய்லியும் இதை சொல்லிகிட்டே இருப்பேன், அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அதுதான் உங்களுக்கு தேவை. ஏன்னா படிக்கிறது 99% நீங்கள் தான் படிப்பீங்க. இது வழிமுறைகள் தான். இதனால மட்டும் நீங்கள் பாஸ் ஆக போகிறது கிடையாது. உங்களால் மட்டும்தான் பாஸ் ஆகுவீங்க. இது சும்மா ஒரு வழிகாட்டுதல் தான். சரி, ஓகே, இன்னைக்கு கேள்விக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து வேளாண்மை முறைகள் புவியியல்ல. இது வந்து சிலபஸ், குரூப் 4ஓட சிலபஸ். இது குரூப் 2க்கு இருக்கு, குரூப் 1க்கு இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. இது குரூப் 4ஓட சிலபஸ்ல வேளாண்மை முறைகள் தான் எனக்குள்ள இருக்கு. அதுக்கு எங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 10th புக்ல இருக்கக்கூடிய 3வது லெசன்ல இந்திய வேளாண்மைன்னு ஒரு லெசன் இருக்கு.
ஒரு அக்ரிகல்ச்சர் பாடத்துல எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அடிப்படை பாடத்தை முடிச்சிருங்க. அப்புறம் +1 +2ல உள்ள பாடத்தை நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த அடிப்படை பாடத்தில் முடிச்சிருங்க. அப்புறம் அதே 10th பாடத்துல தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படிங்கிற பாடத்துல இருக்கு. அதுல என்ன இருக்குன்னா, தமிழ்நாட்டின் வேளாண்மை காரணிகள், முக்கிய பயிர்கள், அதன் பரவலை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கும் படிச்சாகணும். அது இருக்கு. அதுக்கடுத்து இது வந்து என்னது, உங்களோட குரூப் 4 குரூப் 4 இது குரூப் 1ஓட ப்ரிலிமினரி, அதாவது குரூப் 1ஓட எக்கனாமிக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேளாண்மை உருவாக்கம், நிலச்சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, இந்த இது இருக்கு ப்ரிலிமினரியில. இது மெயின்ஸ் குரூப் 1 மெயின்ஸ் ஜாகிரபியில வேளாண்மை, பயிர்கள், கால்நடை, மீன்வளம், புரட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 1 மெயின்ஸ்ல இருக்கு. அப்புறம் குரூப் 1 மெயின்ஸ் எக்கனாமிக்ஸ்ல வேளாண்மையின் பங்கு. அதாவது இதை ஏன் சார் இப்படி எல்லாம் கட் பண்ணி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னா, இந்த பாடத்தோட முக்கியத்துவம் வேளாண்மைன்னு எடுத்துக்கிட்டா சயின்ஸ்ல கூட உங்களுக்கு யூஸ் ஆகுமே. எப்படி சயின்ஸ்ல யூஸ் ஆகுது? அங்க உரம் பூச்சிக்கொல்லியை பத்தி கேட்டிருக்காங்க. வேளாண்மையில உரம் பூச்சிக்கொல்லி பயன்படுத்துவாங்க. சரி, அது மட்டும் இல்ல, சுற்றுச்சூழலுக்கும் பயன்படுத்துவாங்க. சுற்றுச்சூழல் எப்படி பயன்படுத்தினா, அந்த பூச்சிக்கொல்லி, இயற்கை வேளாண்மைனா என்ன, ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்ன, அப்போ அந்த இத்தனை விஷயங்களுக்காக வேண்டியும் இந்த பாடம் முக்கியம். நம்ம கொஞ்சம் அசால்ட்டா இருந்துடாம, கொஞ்சம் செய்வன திருந்த படிக்கும் பொழுதே தெளிவா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களோட லைஃப் லாங், அதாவது ஒரு பாடத்துக்குமே தெளிவா படிச்சுக்கோங்க. நம்ம வருஷம் பூரா படிச்சுக்கிட்டு திருப்பி 4 வருஷம் 5 வருஷம் படிக்காம ஒரே டைம் படிங்க, மறக்க தான் செய்யும். ஃபர்ஸ்ட் புரிஞ்சு படிச்சுக்கோங்க. அதுக்காக தான் அந்த பார்த்துக்குங்க, இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ப்ரிலிமினரியில எக்கனாமிக்ஸ்ல இருக்கு, ப்ரிலிமினரி ஜியாகிரபியில தான் ஃபர்ஸ்டே காட்டிட்டேன். குரூப் 1 மெயின்ஸ் ஜியாகிரபியில இருக்கு, குரூப் 1 மெயின்ஸ் எக்கனாமிக்ஸ்ல இருக்கு, என்விரான்மெண்டல்லையும் கூட வரலாம். ஸோ அதனால இந்த கேள்வி, அதாவது குரூப் இப்போ நம்ம இதே மாதிரி விட்டுற போறதில்ல. இப்போ பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டின் தான். அது முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1ஓட மெயின்ஸ். ஏன்னா நெக்ஸ்ட் இப்போ படிக்கிற எல்லா பேரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, குரூப் 2ல பாஸ் ஆயிட்டோம், ப்ரிலிமினரில பாஸ் ஆயிட்டோம், அடுத்து பரீட்சை வந்தா பாஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லை. கண்டினியூவா யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி அடைவாங்க. குரூப் 1 அடுத்து வந்தாலும் ப்ரிலிமினரி ரொம்ப பெரிய, இந்த குரூப் 4ல யாரெல்லாம் டாப்ல அந்த அப்ஜெக்டிவ் நாலேஜ் வச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து குரூப் 1லையும் செலக்ட் ஆவாங்க. ஏன்னா கண்டினியூவா அந்த பேட்டர்ன்ல தான் எக்ஸாம் வருது. அதனால படிக்காம இருந்துடாதீங்க. வேளாண்மை அடிப்படையாக கொண்ட தொழிற்சாலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த சர்க்கரை தொழிற்சாலை. இதான் அதாவது கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. வேளாண்மை தொழில், வேளாண்மை சாராத தொழில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுல வந்து பார்த்தோம்னா சர்க்கரை தான், மற்றதெல்லாம் கிடையாது. சிமெண்ட் வந்து வேளாண்மை தொழில் கிடையாது, எஃகு தொழிற்சாலை வேளாண்மை தொழில் கிடையாது, சுரங்கம் தோண்டுதல் வேளாண்மை தொழில் கிடையாது. இது ஈஸியான கொஸ்டின் தான், சர்க்கரை தொழில் தான். அதுக்கடுத்து தற்போது உள்ள நிலவரப்படி தமிழ்நாட்டுல இப்போ வேளாண்மையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா, அதுக்கு பாசன வகைகள், அதாவது இரிகேஷன் சிஸ்டம்ஸ், பாசனம் எப்படி இருக்கு, தண்ணீர் பாசனம் எப்படி இருக்கு, தீவிர வேளாண்மை பார்க்குறாங்களா, அது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அது குறிப்பாக தமிழ்நாட்டில் பாசனம் என்ன பாசனம் அப்படின்னா கிணற்று பாசனம் தான் அதிகமாக இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், இங்க வடகிழக்கு தென்மேற்கு பருவ காற்றால அதிக மழை பெய்யறது இல்லை. இங்க வற்ற ஆறுகள் தான் இருக்கு. நம்மளுக்கு வடகிழக்கு பருவ காற்றுனால தான் மழை கிடைக்குது. அது மட்டும் ரீசன் கிடையாது, ஒரு காரணம். நம்மளுக்கு வறண்ட நிலப்பகுதியா இருக்கிறதுனால நம்மளுக்கு கிணற்று பாசனங்கள் தான் வந்து அதிகமா யூஸ் ஆகுது. இங்க பாருங்க, பாசன வகைகள் வந்து மூலங்கள் எப்படி இருக்கு, கால்வாய் பாசனம், கிணற்று பாசனம், ஏரி பாசனம் இருக்கு. இதுல மேஜரா பாத்தீங்க அப்படின்னா இந்த கிணற்று பாசனம் தான் 46%. அதுல தமிழ்நாட்டுல அதிகமா பயன்படுத்தக்கூடியதும் இந்த கிணற்று பாசனம் தான். சோ அந்த கிணற்று பாசனம் தான் அதுக்கு ஆன்சர். ரைட். அதுக்கடுத்து டேஸ் உகந்த விவசாய முறை ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயம் நீங்க எல்லா பேருக்குமே தெரியும். இன்றைக்கு வந்து நம்ம பெஸ்டிசைடு யூஸ் பண்றோம், உரத்தை யூஸ் பண்றோம், என்பிகே யூஸ் பண்றோம். இதெல்லாம் யூஸ் பண்றதுனால சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா, சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்துது, இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதுனால இருக்கக்கூடிய, அதாவது தீங்கு தரக்கூடிய பூச்சிகளும் சாகுது, நன்மை தரக்கூடிய பூச்சிகளும் சாகுது. எப்படி நன்மை தரக்கூடிய பூச்சிகள் சாகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, இங்க அந்த தன்மகரந்த சேர்க்கை, அயர்மகரந்த சேர்க்கை படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்போ அந்த பூச்சிகள்லாம் இதுல பூச்சிக்கொல்லி அடிக்கும் போது அது என்ன வருது, அதுவும் சேர்ந்து இறந்து போயிருது. இதனால பிரச்சனை ஆகுது. அதெல்லாம் விட என்பிகே போட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதாவது நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், அதை போட்டுக்கிட்டே இருக்குன்னா மண்ணு வந்து எப்படி ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல அது மலட்டுத்தன்மை அடைஞ்சு போயிடும். அதனால சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாயம் இயற்கை விவசாயம் தான் நல்லது. சாகுபடி மாற்றம், அதிக மகசூல் தரும் வகைகள் சாகுபடி, கண்ணாடி வீடுகளில் வளரும் தாவரங்கள், இது எதுவுமே அதுக்கு சரியான பதில் இல்லை. அந்த
இயற்கை விவசாயம் தான் சரியான பதில். இங்க பாருங்க, காபி உற்பத்தியில கீழ்கண்டவற்றில் தவறானது. இங்க இதை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். எப்பவுமே சரியானது எது, தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு தவறானது தான் கேட்டிருக்காங்க. காபி உற்பத்தி பரப்பளவுல கர்நாடகா மாநிலத்துக்கு அடுத்து தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது. சரியான கூற்று தான். அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல மட்டும் காபி பயிரிடப்படுகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. இது மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல மட்டும் பயிரிடப்படல. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையிலையும் பயிரிடப்படுறாங்க. தேயிலை பயிரிடும் பரப்பு மற்றும் உற்பத்தியில இந்தியா அஸ்ஸாமுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல இருக்குது. இதுவும் சரியான கூற்று. அப்போ 1, 3 தான் சரி. இது பாருங்க, உங்களோட 10th புக்ல தான் அந்த இங்க தோட்டப்பயிர்கள் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. தேயிலை, காபி, ரப்பர், முந்திரி ஆகிய மாநிலத்தில் முக்கியமான தோட்டப்பயிர்கள் தான். இந்த வரியை தான் அங்க எடுத்து போட்டிருக்காங்க. இந்தியாவில் அஸ்ஸாம் மாநிலத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு தேயிலை பயிரிடப்படும் பரப்பு உற்பத்தியில 2ஆம் இடம் வகிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைகளில் தேயிலை தோட்டங்கள் காணப்படுகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் காபி பயிரிடப்படுகிறது. இந்த வரியும் அப்படியே எடுத்து கொடுத்திருக்காங்க. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க, இங்க தவறா கொடுத்திருக்காங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும் காபி பயிரிடப்படுகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல பயிரிடப்படுகிறது. உங்களோட 10th புக் தான், நான் சொன்ன பாடம் தான் அங்க ஹெட்டிங் போட்டிருக்கேன்ல, இதைத்தான் அந்த இதை எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க, காபி உற்பத்தியில கர்நாடகா மாநிலத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு வரி, இங்க ஒரு வரி, இங்க ஒரு வரி. அதான் கூற்று காரணம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இதை எதுக்காக சொல்றோம் அப்படின்னம்னா, நீங்க ஒரு விஷயத்தை படிக்கும் போதே, அதாவது புக்கில் ரீடு பண்ணும் போதே நோட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை திருப்பி வாசிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு சூப்பரா மனப்பாடம் ஆயிடும். ஜியாகிரபி ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன். அடுத்து பார்ப்போம். இந்தியாவில் 2வது முக்கியமான உணவு பயிர் எது? இப்போ நம்ம பசுமை புரட்சி ஏற்பட்டுச்சு இல்லையா, பசுமை புரட்சி, MS சுவாமிநாதன், அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணும். இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுதே, அதாவது புக்லேயே சரி, அது ரிலவெண்டா நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அது டிஃபால்ட்டாவே அது ரீகால் ஆயிடும். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மேஜர் கிராப் ஏரியாஸ்ல அதிகமான முக்கியமான 2வது கேட்டிருக்காங்க. இந்த பாருங்க, படத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரைஸ் தான். ரைஸ் பாருங்க, இங்க இருந்து இந்த கலரிங் கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து இது பூராமே ரைஸ் தான். இங்க பூரா ரைஸ். அப்போ அதிகமா ரைஸ் தான். 2வது இடத்துல வீட் இருக்கு, சாரி கோதுமை. அந்த கோதுமை தான் இங்க அது அங்க கேட்டிருக்காங்க. அதனால அந்த புக்கில் இருக்கக்கூடிய மேப்பை நல்லா பார்த்துக்கங்க. அப்போ இதுக்கு கோதுமை தான் அது கூட ஆன்சர். வேளாண்மை நடவடிக்கைகளுக்கு அதிகமாக நீர் தேவைப்படக்கூடிய ஒரு பயிர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த கரும்பு தான் வந்து நம்மளுக்கு அதிகமான நீர் தேவைப்படுது. இப்போ நம்ம தமிழ் புக்கில் கூட போட்டிருப்பாங்க மறைநீர் அப்படின்னா, நம்ம நெல்லை ஏற்றுமதி பண்றோம்னா நெல்லை மட்டும் ஏற்றுமதி பண்ணல, நெல்லை நம்மளுக்கு அதிகமான தேவைப்படக்கூடிய தண்ணீர் தேவைப்படுது, அதையும் சேர்த்து தான் ஏற்றுமதி பண்றோம்னு. அது மாதிரி இப்போ நம்ம சர்க்கரை உற்பத்தியில உலகத்திலேயே நம்ம கியூபாவுக்கு அடுத்து 2ஆம் இடத்துல இருக்கோம். அப்ப பாருங்க, இப்போ சர்க்கரை உற்பத்தியில பிரேசிலுக்கு அடுத்து 3வது இடத்துல இருக்கோம். அப்போ இவ்வளவு உற்பத்தி பண்ணா அதை ஏற்றுமதி பண்ண தானே செய்வோம். அப்போ நம்மளுக்கு வந்து, அதாவது இங்க கேட்டிருக்க கேள்வி நான் அதை பத்தி சொல்லல, நான் காமனா ஒரு விஷயத்த சொன்னேன். வேளாண்மை நடவடிக்கைகளுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடியது நீர் தேவைப்படக்கூடிய ஒரே ஒரு பயிர் வந்து கரும்பு தான். இங்க கொடுத்திருக்கிறதுல அதிகமா. பரந்த இலை காடுகளில் இனங்களில் வருவது வந்து ரோஸ்வுட். இப்போ இந்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, இதுவும் நம்ம வேளாண்மை, அதாவது புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும், ஃபர்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெளிவா படிச்சுக்கணும். அதாவது குறைஞ்சபட்சம் அந்த புக்கில் இருக்க விஷயங்களை சாலிடா முடிச்சு வச்சிடணும். அது இல்லாமையும் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, அந்த அப்ரிவேஷன், அதாவது விவசாயம் சார்ந்த இதுகளுக்கு அப்ரிவேஷனும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். KVY அப்படின்னா கிசான் விக்யான் கேந்திரா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கிருஷி விக்யான் கேந்திரா அப்படின்னு சொல்லி எடுத்தோம். SMAL அப்படின்னா AE அப்படின்னா சப்மிஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு அர்த்தம். NSDA அப்படின்னா நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. அதுக்கடுத்து ATMனா அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி. இதெல்லாம் கரெக்ட். ஸோ இது ரிலவெண்டா இந்த அப்ரிவேஷன் கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 2, 3, 4 ரைட்டு. கிஷான் கிடையாது, கிருஷி. கிஷான் அப்படின்னா விவசாயி, கிருஷினா விவசாயம். அதுக்கடுத்து HYDA
வி இதுவும் கரெக்டானு கேட்டிருக்காங்க. ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் இது ரைட்டு. இது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்பி மேக்ஸிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மினிமம் சப்போர்ட் பிரைஸ் பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இது ரைட்டு. அப்புறம் ஐபிஎம்னா இன்டகிரேட்டட் பெஸ்டிசைடு கிடையாது, பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதுதான் வந்து அது. இது பூராமே அக்ரிக்கு சம்பந்தமான ஒரு அப்ரிவேஷன்ஸ். இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து பின்வரும் விவசாய முறைகளில் சூழலோட, அதாவது ஃபர்ஸ்ட் கேட்டதே தான் கரிம வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங் தான் உங்களுக்கு வந்து இந்த சுற்றுச்சூழலை பாதிக்காத மாதிரி இருக்கு. ஆர்கானிக் ஃபார்மிங் தான் என்னது சுற்றுச்சூழலை பாதிக்காம இருக்கு, அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பத்தி எக்ஸ்பிளைன் முன்னாடியே பண்ணிட்டேன். தாவரங்கள் பயன்படுத்தக்கூடிய 60% ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கக்கூடிய திரவம் என்ன அப்படின்னா சீவீட் லிக்விட் ஃபெர்டிலைசர், அதாவது திரவ கடற்கரை உரம். நான் தான் சொன்னேன்ல, இந்த அக்ரியை படிக்கிறதுனால, வேளாண்மையை பத்தி படிக்கிறதுனால உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்க்கு யூஸ் ஆகும், என்விரான்மெண்டலுக்கு யூஸ் ஆகும். அதனால இது நம்ம இந்த மாதிரி ஏரியாவை கொஞ்சம் அசால்ட்டா பார்த்துட்டு போயிடுவோம். அப்படிலாம் பார்க்காதீங்க, சீரியஸா படிச்சுக்கோங்க. இது இந்த உரத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. தீவிர விவசாய முறையில் குறுகிய கால பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. அதுக்கடுத்து விளைநிலம் குறைவாக உள்ள பகுதிகளில் இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. ரெண்டுமே சரியானதான். தீவிர வேளாண்மை அப்படின்னா என்ன? தீவிர விவசாயமே எங்க இருக்கு? ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி ஏரியால தீவிர வேளாண்மைனா என்னன்னாக்க வந்து இயந்திரங்களை, மனிதர்களுக்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்துறது. அப்புறம் உரம் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜிஸை பயன்படுத்துறது, உரம் பூச்சிக்கொல்லி எல்லாம் பயன்படுத்தி மகசூல், அதாவது அது என்னன்னா அங்க நிலம் கம்மியா இருக்கும், கம்மியா இருக்க இடத்துல கொஞ்சம் இந்த மாதிரி விளைச்சல் அதிகப்படுத்தணும்னா இந்த தீவிர வேளாண்மை தான் பயன்படுத்தி ஆகணும். அதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ரெண்டு கூற்றுக்களும் சரி. அதுக்கடுத்து வறண்ட பாலை மண், வறண்ட காலநிலை, அதிக வெப்பம் ஆவியாகதால் அது மேல் மண் வறண்டு காணப்படுகிறது. மேலும் இவை வறண்டு காணப்படுவதற்கு காரணம் தாவரங்கள் இல்லாமையும் இலை மக்கு குறைவாகவும் இருக்கிறது. இதுவும் ரெண்டு கூற்றும் சரியான கூற்று தான். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது என்ன கொடுத்திருக்காங்க? அக்ரி இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் நெட்வொர்க், அதாவது அக்ரி இன்ஃபர்மேஷன் லான்ச்டு ஃபார் த ப்ரொவைடிங் the following information அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல ரெயின்ஃபால் பத்தி சொல்றாங்க, மழைப்பொழிவை பத்தி கொடுக்குறாங்க. அதாவது அதுக்கடுத்து ஃபெர்டிலைஸ் பொசிஷன் அப்படின்னா அந்த உரத்தோட நிலைமையை பத்தி சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இவங்க சொல்றது இல்லை. அதுக்கடுத்து டிபார்ட்மெண்ட் ஃபார்ம் கம்யூனிட்டி, சிஸ்டர் டிபார்ட்மெண்ட் ஃபார்ம் கம்யூனிட்டி அப்படின்னா பண்ணை சமூகத்தின் துணை துறைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த குறைந்தபட்ச ஆதரவு, இந்த பாருங்க, இதே மாதிரி ஒரு தமிழ்நாடு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு சைட்டு தான் அது அக்ரிஸ் நெட். அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னாக்க ரெயின்ஃபாலை பற்றி சொல்கிறாங்க, மினிமம் சப்போர்ட் பற்றி சொல்கிறாங்க, இது சிஸ்டர் டெவலப்மெண்ட் ஃபார்ம் கம்யூனிட்டியை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை பற்றி சொல்கிறதில்ல. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை பற்றி யார் சொல்கிறா அப்படின்னா இந்த கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் பிரைஸ், அதாவது சிஏசிபி தான் அதை பற்றி சொல்லுது. அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை பற்றி. அது எங்கே இருக்குது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் வெல்ஃபேர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அங்கே தான் இங்கே மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இது ஜனவரி 1965 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. விவசாய செலவுகள் மற்றும் விலைக்கான கமிஷன் சிஏசிபி அவங்க தான் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட காரணிகள் எடுத்துக்குவாங்க. இந்த காரணினால், அதாவது ஒரு விவசாயி எதனால பாதிக்கப்படுறாரு அப்படின்னா அவரு சந்தை விலையை விட குறைவா போயிருச்சு உற்பத்தி, ஏதோ சம் ரீசன்னால அவருக்கு அந்த பாதிக்கப்படுறாரு அப்படின்னா அதுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அவங்க நிர்ணயம் பண்ணி இந்த கமிஷன் ஃபார் த அக்ரிகல்ச்சர் காஸ்ட் ப்ரைஸ் அவங்க தான் வந்து இதை கொடுப்பாங்க. அது 22 பயிர்களுக்கு அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. குறைந்தபட்ச ஆதரவு விலை, அதாவது எதுக்கு என்னது அரசு குறைந்தபட்ச ஆதரவு விலை 22 பயிர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல 14 பயிர்கள் காரிஃப் பயிர்களுக்கு தான் இருக்கு, 6 வந்து ராபி பயிருக்கு இருக்கு, 2 ராபி பயிருக்கு இருக்கு. அதனால மொத்தம் 22. அதுக்கு இந்த மாதிரி ரீசன்லாம் வச்சுதான் அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையை கொடுப்பாங்க. இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது தான் பாருங்க, மேல ஒரு மேக்சிமம் சப்போர்ட் பிரைஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க, இங்க மினிமம் சப்போர்ட். அதாவது எதுக்காக சொல்றேன்னா இந்த ஏரியா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்றதுக்காண்டி தான்.
கேள்வியில் 2-3 டைம் இந்த இது வந்திருக்கு அப்படின்னா இந்த ஏரியா ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ போயிட்டு தேடி தேடி படிக்க முடியாது. ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லா விஷயங்களையும். ஏன்னா இப்போ வந்து உங்களோட தரவுகள் நான் இங்கே கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். முன்னாடி மாதிரி பாடம் நடத்துறதை விட அந்த பின் பாயிண்ட் அதாவது டேட்டா இன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட மைண்டில் ஸ்டோர் ஆகணும். அதை மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கலாம். விவசாய தகவல் சேவை மையத்தை பற்றி சொல்லிட்டேன். அதுக்கடுத்து இதுதான் வந்து உங்களோட டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். இதுக்கு மேலேயும் என்ன பண்ணுவேன், வர வர கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அதைய டெய்லியும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி இப்போது டெய்லி தினத்தேர்வில் தமிழ் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங்கில் மேக்ஸிமம் முடிஞ்சால் அதையும் போட்டு விட்றேன். ஏன்னா என்னோட தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு 300 ஸ்டூடெண்ட் இருக்கிறாரு. அவரும் வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்டூடெண்ட் தான். அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவரும் போயிட்டாப்ல. அவருக்கெல்லாம் இது டெடிகேஷன், அதாவது அவருக்கெல்லாம் இவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெய்லி டெஸ்ட்டில் டெய்லியும் தினமும் ஒரு அதாவது தமிழ் ரொம்ப முக்கியம் இல்லையா? 95 மார்க் மேலே வாங்கணும் இல்லையா? அதனால தமிழோட ஒரிஜினல் கொஸ்டினை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் டெய்லி ஈவினிங் டயத்தில். அதை முடிஞ்சால் அப்லோடு பண்ணி விட்டுறேன், அதையும் பார்த்துக்குங்க. சரி, இது வந்து டெய்லியும் வச்ச கொஸ்டினோட சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொஸ்டின், அதுதான் இது. அப்புறம் புக் பேக் கொஸ்டின் பார்த்துக்குங்க, பாக்ஸ் கொஸ்டின் பார்த்துக்கங்க. அப்புறம் நம்ம இங்கே உங்களோட டெஸ்ட்டில் எழுதின கொஸ்டின் பூராத்தையும் படிச்சிட்டிங்கன்னா அந்த வேளாண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு சாலிடாக நானே கிட்டத்தட்ட ஒரு 300 கொஸ்டினாக கொடுத்துருப்பேன். இந்த ஒரு தலைப்புக்குமே அப்படி கொடுக்குறதுனால உங்களுக்கு வந்து சிரமப்பட மாட்டீங்க. அந்த ஏரியாவில் உங்களுக்கே கான்ஃபிடென்ட் இருக்கும், இதில் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் அந்த தூரத்திலிருந்து அடுத்த இடத்துக்கு தான் போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ தயவுசெய்து படிப்பை மட்டும் நிப்பாட்டிடாதீங்க உங்களோட இலக்கை அடைய வரைக்கும். இதான் மெயின்ஸ் கொஸ்டின் 2023 கொஸ்டின். இந்தியா பயிர் செய்கை முறையில் முக்கிய காரணிகளை அடையாளம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேஜர் டிட்டர்மைன்ஸ் ஆஃப் த கிராப்பிங் பேட்டர்ன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. பயிர் செய்கைனா மேஜர் டிட்டர்மைன்னா என்னென்ன எந்தெந்த தீவிர வேளாண்மை, இயற்கை வேளாண்மை, படிக்கட்டு விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை 10th புக்கில் போட்டிருக்காங்க இல்லையா? அதாவது பயிர் செய்கை மேஜர் டிட்டர்மைன்ஸ் ஆஃப் த கிராப்பிங் பேட்டர்ன், அதாவது தற்சார்பு வேளாண்மை, படிக்கட்டு வேளாண்மை, தீவிர வேளாண்மை உங்களோட 10th புக்கில் இருக்கக்கூடிய விஷயம். அதனால தான் சொல்கிறேன். நான் இப்போ இதெல்லாம் எதுக்காக காட்டுறேன் அப்படின்னா, நீங்கள் ப்ரிலிமினரி படிக்கிறீங்க, ஓகே, இட்ஸ் ஓகே. ஆனால் இந்த டயத்திலே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் உழைப்பா அதுக்கு தனியாலாம் போட முடியாது. நிறைய பேருக்கு இந்த என்னோட வார்த்தை எத்தனை பேருக்கு யூஸ் ஆகுது அப்படின்லாம் தெரியாது. யார் என்ன எய்மில் இருப்பீங்கன்னு தெரியாது. பட் பெரிய லெவலில் யோசிச்சிங்க அப்படின்னா இப்போ படிக்கும் பொழுது இதே படிப்பு தான் அங்கேயும் படிக்க போகிறீங்க. என்ன அதுக்கு கொஞ்சம் இதை அப்ஜெக்டிவாக படித்து மைண்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. அங்கே போனோடனே கொஞ்சம் ரைட்டிங் அந்த ஸ்கில்லை கொஞ்சம் டெவலப் பண்ணணும். அவ்வளோதான் நான் என்னோட இங்கே ரெடி பண்ணுவேன் நான் அந்த மாதிரி. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த இது அந்த 10th இருக்கக்கூடிய விஷயங்களை படித்து எழுதுனீங்கனாலே இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, 10 மார்க் சூப்பராக எழுதிடலாம். இந்தியா விவசாய வளர்ச்சியில் உலக வர்த்தக அமைப்பின் பங்கை விமர்சன ரீதியாக ஆராயவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் 2022 இந்தியா வேளாண்மை மண்டலங்கள் பற்றி விவாதித்து அந்த விவசாய பயிர் திட்டமிடலுக்கு எவ்வாறு சிறந்தது. இங்கே நம்ம விவசாயத்தை பற்றி பார்த்தோம், வேளாண்மை பற்றி பார்க்கணும் அப்படின்னம்னா மண்ணை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த சூழலியல் மண்டலங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். என்ன சூழலியல் மண்டலங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பயிரிட முடியும். எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் பயிரிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விவசாய பயிர் திட்டமிடலுக்கு எவ்வாறு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வாறு விவசாய காலநிலை பகுதியிலிருந்து வேறுபடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். பயிர் பல்வகைப்படுத்துதல் மூலமாக நீர் பயன்பாட்டுக்கு திருத்தத்துக்கும் நிலைத்தன்மை உடைய மண்ணின் வளத்திற்கும் அளவில் உதவ முடியுமா என்று ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்தியாவின் நீர்ப்பாசன வளர்ச்சி திட்டங்கள், இரிகேஷன்ஸ் டெவலப்டு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் பிரைசிங் பாலிசி, அதாவது இந்திய வேளாண்மை விலை கொள்கை. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ். அதாவது இந்த வார்த்தை அதிகமாக ப்ரிலிமினரியில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் இதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் இது நம்மளோட மெயின்ஸில் வச்ச கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களோட நாலேஜை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்க
உங்களுக்கு வந்து நீங்கள் அடையக்கூடிய இலக்கு, நீங்கள் அடையக்கூடிய பயணம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். படிக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, அது தோல்விக்கு தேவையானதில் பாதி செலவழிச்சாலே போதும், வெற்றி ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் சந்தோஷமாக படிங்க. உங்களோட மனசு பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அது யாராக இருந்தாலும் சரி. உங்களை இன்னொரு விஷயம், இது என்னோட அனுபவம் தான், மற்றதுக்காக சொல்லலை. இது கடைசியாக வீடியோ முடிய போகிற டயத்தில் சொல்கிறேன். உங்களை ஒருத்தவங்க மதிக்கலை அப்படின்னா அது அவங்களுக்கு தான் லாஸ். உங்களை நீங்கள் மதிக்கீங்க ஃபர்ஸ்ட். அதாவது உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, அடுத்தவங்க மேலே நம்பிக்கையெல்லாம் வைக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, அதில் உங்களுக்கு தான் தெரியும் உங்களை பற்றி. அதில் ட்ராவல் ஆகுங்க, உங்களோட பிடிச்ச வேலையில் ஈடுபடுவீங்க. இது நான் சொல்கிறது. ஆல் தி பெஸ்ட். அடுத்து வந்து இது வந்து இந்த வாரத்தை இன்னைக்கு டெஸ்ட் எழுத போகிறாங்க. இந்த டெஸ்ட்டுக்காடைய லெசன் தான் இது. ஸோ அடுத்த வாரம் புதுசாக ரீஸ்டார்ட் பண்ணுவேன் எல்லா ப்ரோக்ராம். அதாவது இந்த டெஸ்ட் சீரியஸ் புதுசாகவே, எல்லாமே டெஸ்ட் சீரியஸ் புதுசாக இருக்கும். அது பிரகாரம் பாடங்கள் போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வேறு யாருக்கும் இல்லாட்டியும் இங்கே கிளாஸில் உட்கார்ற எல்லா பேருக்குமே அது ஒரு ரீகாலாக இருக்கும். எப்போவுமே இது ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. ரிப்பிட்டேஷன் தான் இது சூப்பரான மெமரி ஆகும். ரிப்பிட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கொஞ்ச நாள் 100 நாள் படிப்பு 10 நாளில் விட்டு போயிடும். அதை ஒன்று மனசில் வச்சுக்கோங்க. ஒரே நாள் போதும், அதை திருப்பி புக் எடுக்க மனசு வராது. அது அப்படியே பழகி போயிடும். எந்த ஒரு பழக்கத்தையும் 10 நாள் பழகினோம்னா அது அப்படியே பழகி போயிடும். அது படிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, கீழே புக்கை வைக்கிறதா இருந்தாலும் சரி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். அடுத்து இன்னைக்கு ஈவினிங்கில் இன்னைக்கு நடக்கக்கூடிய கொஸ்டினை வந்து திருப்பி போட்டு விட்டுருவேன், அதையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.